அத்தப்சீர் அலாமத்துன் வாலிகத்துன் தெளிவான அத்தாட்சியாக இருக்கும். உஹ்ரா வேறு ஒரு தெளிவான அத்தாட்சியாக இருக்கும். லஹும் அவர்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு வேறு ஒரு தெளிவான அத்தாட்சியாக இருக்கும். அலா கமாலி குதிரத்தினா நம்முடைய ஆற்றலின் பரிபூர்ணத்தின் மீது, மற்றொரு தெளிவான அத்தாட்சியாக இருக்கும். அல்லைலு இரவு. அல்லாவுடைய அத்தாட்சிகளில் எத்தனையோ அத்தாட்சி இருக்குது. அதில் ஒன்று இரவு. நன்சவு நாம் கலட்டுகிற மின்கு அதிலிருந்து நகார பகலை கலட்டுகின்றோம். இதாகும் அந்நேரத்தில் அவர்கள் தாகிரம் நுழையக்கூடியவர்கள் ஃபிலில்லாமே இருளில் அவர்கள் நுழையக்கூடியவர்கள். அப்போ பகலை கழட்டிட்டோம்னா அப்போ இருளாயிரும். அப்போ சூரியன் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இருள் தான். அப்போ இந்த உலகத்துடைய அசல் இருள் தான். அப்போ இந்த உலகம் இருளாகிவிடும். சம்சு சூரியன் ஆகிறது தசீர் செல்கிறது பி குதிரத்தினா நம்முடைய ஆற்றலை கொண்டு பி ஹாதல் ஃபலாயில் வாசகி விசாலமான இந்த வான்பரப்பில் ஃபலான வான்பரப்பு இந்த ஸ்பேஸு பல அர்த்தம் இருக்குது. இந்த வான்பரப்பில் நம்முடைய ஆற்றலை கொண்டு சூரியன் செல்கிறது. இலா வக்தின் மையினின் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை என்தகி இலகி அந்த நேரத்திலே முடியும். தௌர்கா அதனுடைய ஓட்டம் முடியும். அப்போ சூரியன் நம்முடைய ஆற்றலை கொண்டு இந்த வான்பரப்பிலே சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் அது செல்லும். குறிப்பிட்ட காலம் வரை அது செல்லும். பிறகு அதனுடைய ஓட்டம் நிறைவடைந்துவிடும். தாலிக்க அது யோமுல் கியாமத், அது கியாமத்து நாளாக இருக்கும். யோமுல் இன்திகாய் ஆதல் ஆலம இந்த உலகம் முடியும் நாள் ஆதல் ஆலமி இந்த உலகம் முடியும் நாளாக இருக்கும். அப்போ சூரியனுடைய ஓட்டம் குறிப்பிட்ட நாள் வரை தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த நாள் முடிஞ்சிடும். சூரியனுடைய ஓட்டம் முடிஞ்சிடும். அது வந்து கியாமத்து நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலிக்கல் ஜரியான் முன்தலிம் அஜீபு ஆச்சரியமான சீர்பெற்ற அஜீப்னு ஆச்சரியம், முன்தலிம்னா சீர்பெற்ற, ஜரியான இயக்கம், அந்த தாலிக்கன் அந்த. அப்போ ஆச்சரியமான சீர்பெற்ற அந்த இயக்கம், அந்த சூரியனுடைய இயக்கம். தக்தீரு அஜீஸுல் காலிப், அஜீஸ்னா மிகைத்தவன், காலிப்னால் மிகைத்தவன் தான். அப்போ அல்லான்னு வச்சுக்குவோம். அல்லாவுடைய ஏற்பாடாக இருக்கும். அப்படி ஒரு சீர்பெற்ற ஆச்சரியமான இந்த சூரியனுடைய இயக்கம் இறைவனும் ஏற்பாடாக இருக்கும். அப்போ அஜீஸு காலிபுக்கெலாம் அர்த்தம் செஞ்சோன்னா குழப்பம். அது அல்லான்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த இறைவனுடைய ஏற்பாடாக இருக்கும். பி குதிரத்திக்கு அவனுடைய ஆற்றலை கொண்டு அலா குல்லி மக்குதூரின் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்தின் மீதும் தன்னோட ஆற்றலை கொண்டு நிர்ணயித்த அல்லாவுடைய ஏற்பாடாக இருக்கும் அந்த சூரியனுடைய இயக்கம், சூரியனுடைய போக்கு. மேலும் அந்த தக்தீரில் சேர்த்துக்கணும். தக்தீருல் அலீமில் முஹீத்தி, அலீம்னு அறிந்தவன், முஹீத்னா சூழ்ந்தறிந்தவன், இல்மன்னா தமீஸ் இல்மால் அனைத்தையும் சூழ்ந்தறிந்தவன். அப்படிப்பட்ட இறைவனுடைய ஏற்பாடாக இருக்கும். பி குல்லி மாலி அறியப்பட்ட அனைத்தையும் கொண்டு அறிவால் சூழ்ந்தறிந்த அந்த இறைவனுடைய ஏற்பாடாக இருக்கும் சூரியனுடைய அந்த சீரான ஓட்டம். வல் கமர நிலாவாகிறது கத்தர்னா நான் நிர்ணயித்தும் லகு அதற்கு மனாசில பல பல ஸ்தானங்களை ஃபிசிரிகி அவனுடைய நடையிலே அதனுடைய இயக்கத்திலே அதனுடைய இயக்கத்திலே நிலாவுக்கு நாம் பல நிலைகளை ஏற்படுத்தினோம். கத்தர்னா ஏற்படுத்தினோம், நிர்ணயித்தோம், அந்த மாதிரி அர்த்தம். மனாசில்னா நிலைகள். அப்போ பிற 1 பிற 2 பிற 3 அந்த மாதிரி பல நிலைகளை நாம் ஏற்படுத்தினோம். என்சிலு அது இறங்கும். குல்ல லைலத்தின் எல்லா இரவும். ஃபி வாஹிதின் மின்ஹா அந்த நிலைகளிலிருந்து ஒன்றாக இறங்கும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். அசலில் என்ஜில்னா இறங்கும். குல்ல லைலத்தின் எல்லா இரவும். ஃபி வாஹிதின் மின்ஹா அந்த நிலைகளிலிருந்து ஒரு நிலையில் இறங்கும். அப்போ ஒரு நாள் பிற 1 இருக்கும், மறுநாள் பிற 2 இருக்கும், அடுத்த நாள் பிற 3 இருக்கும், அடுத்த நாள் பிற 4 இருக்கும். இப்படி வந்து அதற்குள்ளே ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு மாதிரி அது வந்து நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இறங்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அதை வச்சு தான் புரிஞ்சுக்கணும். எஸ்தத்திரு மறையும். ஃபி ஆஹிரி கடைசியில். குல்ல சஹரின் மாதத்தினுடைய கடைசியில். லைலத்தன் ஒரு இரவு அது மறையும். இன்கான சஹுரு அந்த மாதம் ஆகியிருந்தால் நாக்கிசன் குறைவானதாக இருந்தால் ஒரு இரவு அந்த நிலா மறையும். லைலத்தைனி 2 இரவு மறையும். இன்கான காமிலன் அந்த மாதம் பூர்த்தியானதாக இருந்தால் 2 இரவு அந்த நிலா மறையும். எந்த அளவுக்கு என்றால் சார மாறிவிடும். ஃபி ஆஹிரி மனாஜிலிஹி அதனுடைய கடைசி மன்சில் அது ஆகிவிடும். ஃபி ரஹீல் மனிதர்களுடைய கண்களிலே ரகீக்கன் மெல்லியதாக
முத்தகவ்விசன் வளைந்ததாக, முஸ்பர்ரன் மஞ்சள் நிறமுடையதாக, கல் உர்ஜுனுல் கதீம் காய்ந்த மட்டையைப் போல மஞ்சள் நிறமுடையதாக, வளைந்ததாக, மெல்லியதாக, மனிதருடைய கண்களிலே அதனுடைய மன்சில் அதனுடைய தங்குமிடம் இல்லாட்டி அதனுடைய நிலை மாறிவிடும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, சில மாதம் 29 இருக்கும், சில மாதம் 30 இருக்கும். அப்போ மாதம் 29 இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நிலவு தெரியாது. மாதம் 30 இருந்துச்சு அப்படின்னா அதான் மாதம் இப்போ நாக்கிஸா இருக்கிறதும், அந்த மாதம் வந்து நாக்கிஸா இருக்கிறதும், காமிலா இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. நாக்கிஸா இருக்கிறதுனா 29 நாள் மட்டும்தான் புற இருக்கும். காமிலா இருக்கிறதுனா 30 நாளும் புற இருக்கும். இப்படி 29 நாள் புற இருக்கிறப்ப நிலாவுடைய மறைவு அந்த அமாவாசைங்கிறது 2 நாள் வந்து கண்ணுக்கு தெரியாமல், நிலா கண்ணுக்கு தெரியாமல் பாட்டியம்மை அமாவாசை அப்படின்ட்டு இருக்கும். 29 மாதம் 30 அதாவது 29 இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த நிலா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். மாதம் 30 இருக்கிறப்ப 2 நாள் அந்த நிலா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிற 1ல் அது அப்படி மறைஞ்சி அப்படி வளைஞ்சி மஞ்சளாக ரொம்ப மெலிசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லசம்சு சூரியனாகிறது எத்த செய்யரு லகா. எத்த செய்யரு அப்படின்னா சொல்கிறது தப்பாக படிக்கிறேன். லசம்சு சூரியனாகிறது எத்த எஸ்ஸரு எளிதல்ல லகா அந்த சூரியனுக்கு எளிதல்ல. வலா எஸ்லஹு லகா அந்த சூரியனுக்கு இணக்கமாகாது அப்புறம் முடியாது. துதிரிக்கல் கமர நிலாவை பிடிப்பது அந்த சூரியனுக்கு எளிதல்ல. ஃபிசுரத்தி சிறிகி அதனுடைய வேகமான அந்த ஓட்டத்திலே அந்த நிலாவை பிடிப்பது அந்த சூரியனுக்கு எளிதல்ல, அது இணக்கம் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்போ சூரியனால் போய் அந்த நிலாவை பிடிக்க முடியாதுன்னா என்ன விளங்குறது அப்படின்னா, அளவுக்கு மீறி சுற்றி அப்போ இரவு பகலில் மாற்றத்தை ஏற்படுத்துறது. இந்த நிலாவுடைய எண்ணிக்கைகளில் பிற 29 நாள் வருதா, 29 நாள் வரும், 30 நாள் வரும். அப்போ 29 நாள், 30 நாள், 31, 32 மாற்றுறது, இல்லை 28, 26 மாற்றுறது நிலாவுடைய எண்ணிக்கை. அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து விளங்கிக்கணும். அடுத்து ஃபைன்னதாளுக்கு நிச்சயமாக அதுவாகிறது. எஹில்லு பித்து கவ்வினி நபாத்தி செடிகள் உண்டாகுவதை கொண்டு யுஹில்லு காரணமாகிறது. கவ்வுனி நபாத் செடிகள் உண்டாவதற்கு, செடிகளை உண்டு பண்ணுவதற்கு அது காரணமாகிறது. மற்ற ஐயிசி ஹயவான்கள் வாழ்வதற்கு அது காரணமாகிறது. ஐயிஸ்னா வாழ்வாதாரம் ஹயவான் விலங்குகளுடைய வாழ்வாதாரத்திற்கு அது காரணமாகிறது. அப்போ சூரியன் இருக்கிறனால தான் அந்த செடிகள் உண்டாகுது. கவ்வன அப்போ லாஜிமாக அர்த்தம் வைக்கணும். அப்போ செடிகள் உண்டாவதற்கும் ஹயவானுடைய வாழ்வாதாரத்திற்கும் அந்த சூரியன் காரணமாகிறது. கமரு நிலாவாகிறது. யக்தவு கடக்கிறது. ஃபலகஹு அதனுடைய வான் பரப்பை சஹரின் ஒரு மாதத்தில் அது கடக்கிறது. வசம்சு சூரியனாகிறது. லா தக்தவு கடப்பதில்லை. ஃபலகஹா அதனுடைய வான் பரப்பை இல்லா ஃபி சனத்தின் வருடத்திலே ஒரு முறையே தவிர அது கடப்பதில்லை. அப்போ மாதம் வந்து நிலா வந்து தன்னுடைய வார்பரப்பை கடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன விளங்குறதுன்னு தெரில. அப்போ பிற 1 ஆரம்பித்து பிற 30 இல்லாட்டி 29 ஒரு மாதத்தில் முடிஞ்சிருது. அதே போல் ஒரு வருஷம் முடியறதுக்கு ஒரு வருஷம் ஒரு உலகம் ஒரு வருஷம் ஒரு ரவுண்டு முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. ஆனால் அப்படி பார்த்தா கூட பூமி தன் சுற்றி முடிக்கிறதுக்கு 365 நாள் ஆகுது அப்படின்னு தான் இங்கே அர்த்தம் சொல்லணும். ஆனால் மாற்றி சொன்ன மாதிரி தெரியுது. வசம்சு ஆனால் அர்த்தம் இதுதான். வசம்சு சூரியனாகிறது. லா தக்தவு கடக்காது. ஃபலக்கஹா அதனுடைய வான்பரப்பை அதனுடைய ஃபலக்குனா அந்த சுற்றி வர பாதை இந்த வான்பரப்பு. ஃபலக்கஹா அதனுடைய வான்பரப்பை கடக்காது. இல்லா ஃபி சனத்தின் வருடத்திலே ஒரு முறையே தவிர. வலல்லைலு இரவு இல்லை. சாபிக்கு நகார் பகலை முந்தக்கூடியதாக இல்லை. கமாலா எஸ்பிக்கு நகாரு லைல இரவு இல்லை பகல் இரவை
முந்தாததைப் போல இர ப இரவு பகலை முந்தாது. வலல்லைலு இரவில்லை சாபிக்கு நகாரி பகலை முந்தக்கூடியதாக இல்லை. கமா ஒன்றைப் போல லா யஸ்பிக்கு நகாரு பகல் முந்தாது லைல இரவை முந்தாதைப் போல பகல் இரவை முந்தாததைப் போல இரவு பகலை முந்த முடியாது. இப்போலாம் எஜிவ் அப்படி என்ன இது அதை முந்த முடியாது, அது இதை முந்த முடியாதுன்னு என்ன வழங்குறது? இதை வச்சு என்ன வழங்குறதுன்னா, இந்த சூரியனுடைய கணக்கு மாறி போயிட்டு வருஷத்துக்கு 365 நாள்னு இல்லாமல் வருஷத்துக்கு 360 நாளோ இல்லாட்டி 380 நாளோ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் உண்டாகுது அப்படின்னு விளங்கிக்கணும். ஃபலாம் எஜீவ் அஹதுன் மினல் லைலி வன் நஹாரி கபுல வக்தஹி எதுவும் செல்லாது. ஃபலா எஜீவ் மினல் லைலி இரவிலிருந்தும் பகலிலிருந்தும் கபுல வக்தஹி அதனுடைய நேரத்திற்கு முன்னால் வராது. ஃபலாம் எஜீவ் வராது அஹதுன் எதுவும் மினல் லைலி வன் நஹார் இரவோ பகலோ கபுல வக்தஹி அவருடைய நேரத்திற்கு முன்னால் வராது. அப்போ அக்டோபர் 10 எந்த நேரத்தில் உதிக்கணுமோ அது அந்த நேரத்தில் தான் சூரியன் உதிக்கும். ஒரு நிமிஷம் கூட முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது. எல்லா வருஷத்தில் 365 நாள் அதுதான். அது என்ன டயத்துக்கு சரியாக உதிக்கணுமோ பல லட்சக்கணக்கான வருஷங்கள் அதே போல் தான் அது வந்து உதிச்சிக்கிட்டு இருக்குது, அதே போல் தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு பொருள் தேஞ்சு போனால் அந்த பொருள் வந்து ஒரு பழைய வாட்ச் இருக்குது, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முள் தேஞ்சு போச்சு அப்படின்னா டயத்தை ஒன்று கூட காமிக்கும், இல்லாட்டி வேகமாக ஓடி கூட காமிக்கும், இல்லாட்டி மெதுவாக சுற்றி கம்மியாக காமிக்கும். அப்போ இத்தனை வருஷம் ஆனதுனால அது இப்போ டயத்தை மாறி மாறி காமிக்குது அப்படின்ட்டுருக்குல்ல. அதுபோல் நிலைமைகள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ வராது. அதான் சொல்கிறாங்க ஃபலா எஜி வராது ஆகுது எதுவும் இரவு மினல் லைல் இரவிலிருந்தும் தான் நகாரி பகலிருந்தும் தான். அப்போ இரவோ பகலோ வராது கபுல வக்தஹி அதோடைய நேரத்திற்கு முன்னால். எத்தனை மணிக்கு உதிக்கணுமோ அத்தனை மணிக்கு அது உதிக்கும், எத்தனை மணிக்கு மறையுமோ அத்தனை மணிக்கு அது மறையும். அதில் எந்த மாற்றமும் எந்த ஒரு குழப்பமோ அதில் வராது. குல்லு மினசம்சி சூரியனிலிருந்து அனைத்தும், வல் கமரி நிலாவிலிருந்து அனைத்தும், நுஜூமி நட்சத்திரத்திலிருந்து அனைத்தும், எஜ்ரி செல்லும் ஃபிஸ்ஸமாய் வானத்திலே, மதாரி முஸ்தகில்லின் மதார்னா சுற்றுவற்ற பாதை, முஸ்தகில்னா சுதந்திரமான சுற்றுவற்ற பாதையிலே சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் செல்கிறது அப்படின்னா சுற்றி கொண்டிருக்கின்றது. ஒரு கமா ஒன்றை போல எஸ்பகு சமக்கு ஃபில்மாய் தண்ணீரிலே மீன் நீந்துவதைப் போல நட்சத்திரங்களும் நிலாவும் சூரியனும் அதனுடைய பாதை சுதந்திரமான அதனுடைய பாதையிலே வானத்திலே சுற்றி கொண்டு இருக்கின்றது. மஃபாதுல் ஆயத் இந்த ஆயத்துடைய பயன். அது கவாக்கிபு நட்சத்திரம், இது ஆமாம் கவாக்கிபுனா அப்போ நுஜூம்னால் நட்சத்திரம் தான். அப்போ கவாக்கிபுனா அதுவும் நட்சத்திரம் தான். ஹவாதீசுல் கவுனியா உலகத்துடைய இயக்கம். அப்போ இந்த கவுகபு நுஜூமுக்கு சின்ன வித்தியாசம் இருக்கும், அது என்னென்னு பார்ப்போம். அப்போ இந்த நிலா நட்சத்திரங்கள் அப்புறம் இந்த உலகத்துடைய இயக்கம் ஹவாதிஸ்ன்னா நிகழ்வுகள், கவுனியான உலகம், இந்த உலகத்துடைய இந்த நிகழ்வுகள் எல்லாம் இல்லாட்டி பிரபஞ்சம் கூட வச்சுக்கலாம். கவுனியான பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தின் நிகழ்வுகள் அதில்லத்தின் ஆதாரமாக இருக்கும், காய்மத்தின் உறுதியான ஆதாரமாக இருக்கும். அலா உஜூதுல்லாஹி தாலா அல்லாஹ் இருக்கின்றான் என்பது உஜூதுனா இல்லை, அல்லாஹ் இருக்கின்றான் என்பதின் மீது உள்ள உறுதியான ஆதாரமாக இருக்கும். வஹதானியத்திகி அதனுடைய ஒருமைப்பாட்டின் மீது உள்ள உறுதியான ஆதாரமாக இருக்கும். வாலா அல்லாவுடைய ஏகத்துவத்தின் மீது உள்ள உறுதியான ஆதாரமாக இருக்கும். வாலா குதிரத்திகில் காலிபத்தி குதிரத்திகினா அவனுடைய ஆற்றலின் மீது, காலிபத்தி மிகைத்த அவனுடைய ஆற்றல் மீது உள்ள. அப்போ அலா குதிரத்தில் காலிபத்துனா அல்லாவுடைய சக்தின்னு வச்சேன். காலிபுனா மிகைக்கிறது தான், குதிரத்துனா சக்தி. அப்போ அல்லாவுடைய கடும் சக்தியின் மீது உள்ள ஆதாரமாக இருக்கும். ஹிக்குமத்திகள் பாகிரான புத்திசாலித்தனமான ஹிக்குமத்துனா ஞானம். அப்போ புத்திசாலித்தனமான ஞானத்தின் மீது உள்ள ஒரு ஆதாரமாக இருக்கும். ஆக்கிலு அறிவாளி ஆகிறவன், ஆக்கிலு சீதேவித்தனமான அந்த அறிவாளி ஆகிறவன் சிலர்களாக இருக்கும். ஃபக்கரை சிந்திக்கின்றார்களே ஃபீகா அந்த விஷயங்களிலே, வயுத்தார பிகா அதை கொண்டு படிப்பினை பெறுகின்றார்களே அவர்கள்தான் அறிவாளி. ஃபத்தகல்லா தாலா அல்லாஹ்வை அஞ்சுகின்ற, எனவே அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்கள்.
வல் கபியு சகியு. கபியு அப்படின்னா வந்து ஒரு துரதிர்ஷ்டக்காரன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ கபி துரதிர்ஷ்டக்காரன் அந்த மாதிரி அர்த்தம். சகியு சகியுன்னா சீதேவிக்கு ஆப்போசிட்டு அந்த மாதிரி அர்த்தம். மண் ஒருவனாக சிலர்களாக இருக்கும், இல்லாட்டி ஒருவனாக இருக்கும். அவர்களை புறக்கணிக்கின்றானே அந்த இவையெல்லாம் புறக்கின்றிருக்கின்றானே அவனாக இருக்கும். வலம் எத்த ஃபக்கர் சிந்திக்கவில்லையே ஃபீகா அதிலே அவனாக இருக்கும். வத்தப ஹுவ நப்சிஹி வத்த மேலும் பின்பற்றுகின்றானே ஹவா ஹவான மன இச்சை நப்சிஹி இதனுடைய மன இச்சையை பின்பற்றுகின்றானே கவா எனவே அவன் வழிகட்டு போகின்றானே அவனாக இருக்கும். அப்போ புத்திசாலி இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து இறைவன் இருக்கின்றான் நம்பி அல்லாஹ்வை ஈமான் கொள்வான், அல்லாஹ்வை அஞ்சுவான். அப்போ மூடன் மூடன் அந்த அதிர்ஷ்டம் இல்லாதவன் துரதிர்ஷ்டக்காரன் ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட்டு இப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்னா அதை பற்றி சிந்திக்க மாட்டான். மன இச்சையை பின்பற்றி வழிகட்டு போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தலைப்பு இதோட முடியுது. சில விஷயங்கள்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. என்ன அப்படின்னா சூரியன் இந்த நிலா வந்து அதனுடைய சுற்றுவட்ட அதனுடைய பாதையை ஒரு மாதத்தில் கடக்கின்றது. சூரியன் அதனுடைய பாதையை ஒரு வருடத்தில் கடக்கின்றதுன்னு இருக்கு. அது எப்படி வழங்குறது அப்படின்னு தெரில. மற்றபடி எல்லாம் ஓகே தான். சரி, ஓகே. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.